ஹாய் கைஸ், வெல்கம் டு தக்ஷு ஸ்டாக். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரியை தான் உங்களுக்கு புதுசாக சொல்ல போறோம். ஆபிரகாம் சாக்ரிஃபைஸ் ஐசாக் ஒரு பைபிள் ஸ்டோரி தான் இன்னைக்கு சொல்ல போறோம். ஹாய், நான் உங்களோட தக்ஷக். ஹாய், நான் உங்களோட ஸ்ரீயா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆபிரகாம் சாக்ரிஃபைஸ் ஐசாக். ஆபிரகாமும் சாராவும் ஒரு ஓல்டு செட்ல தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க வந்து சோகமா இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சைல்டு இல்லை. ஆபிரகாமும் அவங்களோட ஒய்ஃபும் ரொம்ப டீப்லி பிலீவ்ட் இன் காடா இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சன் வந்தாங்க. அவங்க வந்து அந்த சன் பேர் வந்துட்டு ஐசாக்னு பேர் வச்சாங்க. ஐசாக் நல்லா வளர்ந்தான். அவன் ரொம்பவே நல்ல பையனா வந்தான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆபிரகாம் தூங்க போது ஒரு எல்லோ கிரியேச்சர் மாதிரி வந்துட்டு ஆபிரகாம் அப்படின்னு கத்துச்சு. ஆபிரகாம் ரொம்ப ஷாக்கா, யார் நீ அப்படின்னு கேட்டான். அப்புறம் அந்த காட் வந்து நான் தான் காடுன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்ரஹாம் வந்து சரி, நான் சொல்லிக்கிறேன். ஆபிரகாம் வந்து ரொம்பவே ஷாக்ல இருந்தான். உடனே காட் சொன்னாங்க, நான் ஒரு மவுண்டைன் சொல்றேன், அங்க போய் நீ வந்து சன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்ட்டு. காட் வந்து மவுண்டைனை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டாரு. அவரு போயிட்டாரு, டிசப்பியர் ஆயிட்டாரு. ஆபிரகாம் வந்து ரொம்பவே டென்ஷன்ல இருந்து அவனால தூங்கவே இல்லை. அடுத்த நாள் வந்துட்டு அப்ரஹாம் வந்துட்டு ஐசாக் கிட்ட கேட்டாங்க, நான் வந்துட்டு இப்ப எனக்கு மவுண்டன்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதனால நான் போகணும், நீயும் என் கூட வரியான்னு அப்புறம் அப்ரஹாம் வந்துட்டு ஐசாக் கிட்ட கேட்டாரு. இது ரொம்பவே பெரிய ஜேர்னி. இது 1 hour ஆச்சும் இங்க இருந்து மவுண்டைன் போறதுக்கு எடுத்துரும். அதனால அவங்க சாப்பாடு, டவல், அப்புறம் வாட்டர் கேன், அப்புறம் ஃபயர் லாகும் அவங்க கூட ஒரு டாங்கியும் கொண்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு இருக்க போதும் ஐசாக் கேட்டான், அப்பா என்ன வேலைக்காக இப்ப நம்ம மவுண்டனுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. உடனே ஆபிரகாம் சொன்னாரு, நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாக்ரிஃபைஸுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஐசாக் கேட்டான், அதுக்கா இவ்வளவு தூரம் போறோம்ட்டு. உடனே ஆபிரகாம் சொன்னாரு, காடு வந்து நம்மளுக்கு பண்ண சொல்லிட்டாரு, என்ன காடு சொல்றதுதான் நம்ம மதிக்க முடியும், காடாலதான் நீயே எனக்கு பிறந்திருக்க அப்படின்னு ஆபிரகாம் சொன்னாரு. அவங்க மவுண்டனுக்கு ரீச் ஆகி ஒரு ஆல்டரேட்டை ரெடி பண்ணிட்டு ஐசாக் கேட்டான், நம்ம என்ன அனிமலை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம். உடனே ஆபிரகாம் சொன்னாரு, நம்ம பாத்தீங்கன்னா காடு வந்து ஒரு அனிமல் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு அப்படின்ட்டு. ஆபிரகாம் வந்து என்ன அனிமல்னு கேட்டோன்னு உடனே வந்து அப்புறம் வாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலான்ட்டு ஆபிரகாம் சொன்னோடனே அவரு வந்து ஐசாக்கோட கைய கட்டிட்டுவாரு. ஏன்பா என் கைய கட்டுறீங்கன்னு ஐசாக் கேட்க போது ஆபிரகாம் வந்து ஆன்சரே இல்லை. உடனே அவனை படுக்க சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அவனை கொல்ல வர போறோம். ஒரு ஏஞ்சல் அப்பியர்ட் ஆகி ஆபிரகாம் ஸ்டாப் பண்ணி அவனை கொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் போயிட்டாங்க. அப்புறம் ஆபிரகாம் வந்து ஹாப்பியா இருந்து அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஆபிரகாம் வந்து ஒன்னு ராம்போ காட்டுல பார்த்தாரு. அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு ஹாப்பி லைஃப் அப்புறம் வாழ்ந்தாங்க. சரி வந்து ஐசாக் படுத்திருக்கிற இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு ஜாலியா போயிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தக்ஷிஷ் நைஸ். இதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு, நாங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அப்ப வந்து நீங்க வந்து அப்ப நாங்க ஃபுல்லா கரெக்டா சொல்றோம். நான் உங்களோட தக்ஷக், பாய். நான் உங்களோட ஸ்ரீயா, பாய் பாய்.